Welcome you all to a nice session. This is Gopi Kannan from GVN College. Today we are going to see a topic on .NET technology. In first you will see what is .NET. Language in pathina edu create panadana language is used to create a software. இப்போ ஃபேமஸா இருக்க பாத்தீங்கன்னா .NET Python அந்த நிறைய லாங்குவேஜ் ஃபேமஸா இருக்கு. We'll see about .NET. டாட்ங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். டாட் மீன்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஒரு லாங்குவேஜ் வந்து எது கிரியேட் பண்ணோம், சாஃப்ட்வேருக்கு கிரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், 2 types இருக்கு. Then we'll first see about application software. Application software can be classified into 4 types. That is console application, Windows application, web application, mobile application. A console application means CUI, character user interface. Character user interface means one-tier architecture. One-tier architecture means அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் இருக்காது, ஒன்லி ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இருக்கும். விண்டோஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா GUIன்னு சொல்லுவோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும், மெனுஸ் இருக்கும், மவுஸ் யூசேஜ் இருக்கும். அதெல்லாம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஆஃப்டர் தட் விண்டோஸ் அப்ளிகேஷன் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா 2-tier architecture நம்ம சொல்லுவோம். 2-tier architecture is nothing but a front end and back end. Third type பார்த்தீங்கன்னா web application. Web application வந்து என்ன சொல்லுவோம்னா 3-tier architecture சொல்லுவோம். அங்கே what is 3-tier உங்களுக்கு வந்து ஒரு dilemma வரலாம். what is 3-tier ன்னு சொல்லி 3-tier is nothing but ஒரு front end ஒரு back end, அது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர்னு ஒன்று. ஓகே, வெப் சர்வர். சரியா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் 3-tier architecture சொல்லுவோம். மொபைல் அப்ளிகேஷன் என்னோட அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா .NET ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C++, HTML இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கலாம். .NET ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, we can create this 4 type of application through .NET technology. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, through .NET நம்ம வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், வெப் மொபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் .NET ஸ்பெஷாலிட்டி. இப்போ .NET ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதில் 3 types இருக்கு. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைப்ரரி, அதாவது அதோட ஆர்கிடெக்சர் நம்ம பார்ப்போம். அதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைப்ரரி. சரியா, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா CLRன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 டாபிக் பார்க்கலாம். வாட் இஸ் கிளாஸ் லைப்ரரி? லைப்ரரி இஸ் நத்திங் பட் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைல்ஸ் தேவை இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்டகிரேட் பண்ணி வச்சுக்க ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிளாஸ் லைப்ரரி. CLR வந்து எப்படி, நான் ஃபர்ஸ்ட் டாபிக் சொன்ன மாதிரி .NET வந்து த்ரூ .NET வந்து நம்ம 4 type of அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம்னு சொன்னோம். உங்களுக்கு வந்து தோணிருக்கலாம் எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா த்ரூ இந்த CLR வச்சு தான் பாசிபிள். இப்போ CLR என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் லாங்குவேஜ் ரன் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து இட் வில் கன்வெர்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு லோ லெவல் லாங்குவேஜ். அப்போ அது அதோட ப்ராசஸ் யார் பார்க்கறான்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. இப்போ கம்பைலரோட 2 ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணா இட் வில் கன்வெர்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு லோ லெவல் லாங்குவேஜ். எதுக்காக ஹை லெவல் டு லோ லெவல் லாங்குவேஜ்? machine computers knows only machine level language. So நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணும், யூசிங் ASCII லெவல் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணும் ASCII கோட் யூஸ் பண்ணி இட் வில் கன்வெர்ட்ஸ் ஹை லெவல் இன்டு லோ லெவல் கன்வெர்ட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கம்பைலரோட. செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாங்குவேஜோட சின்டாக்ஸ் அண்ட் செமாண்டிக்ஸ் நம்ம சொல்லுவோம். சின்டாக்ஸ் அண்ட் செமாண்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் C int ஏன்னு சொல்லி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணாரு, அப்போ int ஏன்னு சொன்னாங்கன்னா அது வந்து சின்டாக்ஸ். அப்போ வந்து அந்த கீபோர்ட் கரெக்டாக இருக்கா இல்லை லாஸ்ட் எண்டிங்கில் வந்து செமிகோலன் கொடுத்துருக்காமான்னு சொல்லி அதை என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்து சின்டாக்ஸ் அண்ட் செமாண்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ரன் பண்ணதுக்கு நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா CLRன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் காமன் லாங்குவேஜ் ரன் டைம். ஸோ யூசிங் காமன் லாங்குவேஜ் ரன் டைம் எல்லா லாங்குவேஜும் என்ன பண்ணுவது நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம .NET-ஓட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஃபார் அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.